கேட்டுக்கலாம். கனகராஜ், இந்த விவகாரங்களை எப்படி பாருங்க? ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக இன்னைக்கு வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்றாங்க அவங்க. இந்த போராட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, போராடுவது எல்லா கட்சிகளுடைய உரிமை, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களை பேச விடலைன்னு போகிறது வந்து நியாயம் இல்லை. ஒரு நாள் ஒரே 1 மணி நேரம் தாமதிச்சிருந்தா இதை சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசியிருக்கலாமா? 2வது நாள் ஒரு 23 மணி நேரம் 24 மணி நேரம் பொறுத்து இருந்தால் 2வது நாள் பேசியிருக்க முடியுமா? அன்னைக்கு அந்த நொடியில் பேசவில்லைங்கிறத 3 நாள் பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த அப்போ முடிஞ்சு போச்சு, உங்களை பேச விடல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டெய்லி போய் அந்த 1 மணி நேரத்தில் பேசணும்னு மீதி இருக்கக்கூடிய 10 மணி நேரம் 12 மணி நேரத்தை விட்டுட்டு வருவீங்களான்னு கேட்குறேன். ஸோ உங்களுடைய அந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, முதல் நாள் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 13 பேர் கொல்லப்பட்டதை நீங்கள் வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா கூட இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அக்கறை 1 மணி நேரம் கழித்து பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த நாளும் போய் இந்த நேரத்தில் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் தான் போய் சண்டை போட்டதுங்கிறது அது வந்து மக்கள் நலன் சார்ந்ததா? அங்கே தான் அரசியல்வாதம். நீங்கள் உண்மையிலே பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் ரைட்டு, அதுக்கு பின்னால் கூட போய் பண்ணியிருக்கலாம், அடுத்த நாளும் பண்ணியிருக்கலாம். அப்புறம் மரியாதைக்குரிய செம்மலை அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ரெட்டை இதில் பேசுகிறோன்னு. சார், அதாவது நீங்கள் கொஞ்ச காலமாக அது பேர் என்னது, கூட்டணி தர்மமாக ஏதோ ஒரு தர்மம் சொன்னீங்க. அந்த அதர்மத்துக்காக வாய்மூடி இருந்ததுனால பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். 3 ட்ரெயின் மோதிக்கிட்ட பிறகு சேஃப்டியில் மட்டும், சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மொத்தமாக 14 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3,20,000 வேக்கன்சி இருக்குது. அந்த 3,20,000 வேக்கன்சியில் 1,70,000 வர சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இருக்குது. இதை விடாமல் வலியுறுத்துகிறோம், அதை செய்யலை. கான்பூரிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரயில் விபத்துக்களை பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அது ஒரு ஹேபிச்சுவலாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிற போது இது தப்புங்க, எனவே நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னோம். நீங்கள் வந்து அவ்வளவு 13 பேரை சுட்டு கொண்ட போது கூட உங்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு இந்த இடத்து வர்றீங்க. ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு நாங்கள் கோர்ட்டில் போய் தான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிறத தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஸ்டெர்லைட் விஷயத்தில் அந்த 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 போலீஸ் துப்பாக்கி சூட்டை கண்டிப்பதற்கு கூட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போலீஸு இதே போலீஸ் தானே, நீங்கள் வந்து பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்கினாரு, நீங்கள் எங்கேயாவது கண்டிச்சிங்களா? நீங்கள் எதிர்க்கட்சி தானே, கண்டிச்சிருக்கலாம்ல, சண்டை போட்டிருக்கலாம்ல. மாறா ஒரு பேர் என்ன, உங்கள் எம்எல்ஏ அம்பாசமுத்திரத்தில் இருக்கார், இசக்கி சுப்பையாவை விட்டு நீங்கள் ஆதரித்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அந்த பேட்டியே கூட என்கிட்ட இருக்குது. நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கலையா? இங்கே நான் என்ன கேட்குறேன், நியாயமாக விசாரிங்கன்னு கூட சொல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட இதை கட்டாயம் நீங்கள் வந்து விசாரிக்கணும், அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் திரு இசக்கி சுப்பையா அவர்களை வைத்து அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க வச்சிங்க. இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க நிறைவேற்றின பிறகு கூட கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணோம், அது சரியில்லை, வேலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறேன். ஓகே, அதிமுக எங்கேயாவது பேசா? உங்கள் பொதுச் செயலாளர் பேசினாரா சார்? ரொம்ப சீரியஸான விஷயம்தான், பொதுச் செயலாளர் பேசினாரான்னு நீங்கள் சொல்லணும். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நில்லுங்க, உங்களுடைய போராட்டங்களை ஆதரிக்கலாம், வாழ்த்தலாம். ஆனால் நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரசியல் மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களே தவிர. தொடர்ச்சியாக இன்னொரு விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்காக இந்த விஷயத்துல எல்லாமே பேசாமல் இருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, மக்கள் பிரச்சனைகளில் அவங்க பேச மறுக்கிறாங்க அப்படி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போது இவர் என்னைக்கு போனார், இவர் என்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணார்? அதுக்கு முன்னால் தோழர் கே பாலகிருஷ்ணன் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தார் உண்டா? ஆமாம், சரி. கே பாலகிருஷ்ணன் வேங்க வயலுக்கு போனார், எடப்பாடி பழனிசாமி போனாரா? கே பாலகிருஷ்ணன் அந்த மேல்பாதிக்கு போனார், இவர் போனாரா? பாலகிருஷ்ணன் ஸ்ரீமதி விஷயத்துக்கு
போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு வந்தார். எங்கள் மாத சங்கம் டிஜிபி ஆஃபீஸை முற்றுகையிட்டுச்சு. நீங்கள் பண்ணீங்களா? ஏதோ எதிர்க்கட்சிகள் பேசலைன்னா அவர் பேசுகிறது ஒருவேளை அவரை கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து வைக்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகையை படிங்க சார். ஓகே, ரைட். நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் பண்ணலை இந்த இஷ்யூலைன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கேட்குறதுல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு கட்சி பண்ணலைன்னா ஏன் பண்ணலைன்னு கேட்குறேன். ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் ஓகே அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும் என்ன செய்யும்? ரைட், பேசலாம். நான் குபேந்திரன் கருத்தை வைக்கணும். குபேந்திரன், இந்த ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம். திரு தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்றாரு, ரெண்டு பேருமே இதில் அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்றார். இந்த அரசியல் தான் அதிமுக முன்னெடுக்குதுனாலும் அது ஒரு எதிர்க்கட்சியாக எடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்கள் கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி திட்டங்களை தீவிரப்படுத்துகிற திமுக, போராட்டங்களை கூர்மைப்படுத்துகிற அதிமுகன்னு தலைப்பு வச்சுருக்கீங்க. இதில் வந்து மக்கள் நலனா அரசியல் கணக்கா? இதில் வந்து திட்டங்களை கொண்டு வருவதில் மக்கள் நலனும் இருக்கிறது, அரசியல் கணக்கும் இருக்கிறது. அதே போல் ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி நடத்துகிற ஒரு போராட்டம் மக்கள் நலனும் அடங்கி இருக்கிறது, அரசியல் கணக்கும் இருக்கிறது. அப்படி தான் கள்ளக்குறிச்சி போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து தோழர் கனகராஜ் சொன்ன மாதிரி அந்த 1 மணி நேரம் விஷயம் அப்படின்னு திரும்ப 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 இன்னைக்கு வரைக்கும் 5 நாளாக போராடிட்டு இருக்கார். எங்களை வந்து பேச மறுக்கிறார்கள். என்னை அங்கே வந்து பேச வைத்து அது நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தால் கிழி என கிழித்திருப்பேன் அப்படிலாம் சொல்றார். நல்ல விஷயம். உண்மையிலே வந்து ஒரு கள்ளச்சாராய சாவுக்காக எதிர்க்கட்சி எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசியலையும் எடப்பாடி அவர்கள் முன்னெடுக்கிறார். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு மக்கள் பிரச்சனைக்கு, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே நடக்கலையா? எத்தனையோ நடந்தது. ஒரு வேளையாவது அந்த கேள்வி நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இவங்களும் பேசுனதில்லை, திமுகவும் பேசுனதில்லை. ஸோ இல்லாத நடைமுறையை நீங்கள் மட்டும் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற அந்த ஆர்வம் என்ன? இந்த 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு அந்த இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அல்லது பேசி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் வெளியே வாங்க, அதே கவரேஜ் டபுள் மடங்கு கிடைக்குமே. சரி, இப்போ சொல்றாருல எடப்பாடி அவர்கள் சொன்னார், என்னை விட்டு இருந்தால் கிழிகின்னு கிழிச்சிருக்கணும், துரைமுருகனுக்கு பதில் சொன்னார். சரி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதம் எது நடந்தாலும் மக்களுக்கு துன்பம் தான். நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக கையில் எடுத்துக்கொண்டு போராடினால் அது எத்தனை பெரிய துன்பம் என்று இன்றைக்கி நாளைக்கு காலையில் பேப்பரில் வரும். எத்தனை ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக மெட்ரோக்கு தோண்டி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் விடுங்க, பெரிய மண்டபம் விடுங்க, நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டுறீங்களா, அங்கே போய் கிழிங்க. எந்த மீடியாவது ஒளிபரப்பம் இருந்துருமா? விட்டுருவாங்களா மீடியாக்கள்? நீங்கள் பேசுவதை இந்த மீடியாக்கள் தடுக்கின்றன, இல்லை அரசாங்கம் வந்து கேபிளை பிடிச்சி இழுத்து. சட்டமன்றத்தில் பேசி அது பதிவாகிறதுங்கிறது வேற இல்லை, வெளியில் பேசக்கூடிய பேச்சுங்கிறது வேற. சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு எதிர்க்கட்சிக்கான ஒரு தேவை இருக்குது, அது எங்களுக்கு அனுமதிக்கப்படலைங்கிறத அவர் சொல்கிறார். நியாயமான விஷயம் தான். சட்டமன்றத்தில் 1 மணி நேரம் கழிச்சா பதிவு பண்ணியிருக்க முடியும். நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் பதிவு செய்தால் கூட நீங்கள் அவை குறிப்பில் எங்கேயோ இருக்கும், அது யார் எடுத்து மக்கள் போய் தேடி படிக்க, லைப்ரரி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அசம்பிளி லைப்ரரிக்கு போய் படிக்கிறது இல்லை, பேப்பர்ல வரும்ல, வெளிய வந்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட் சார், நீங்க அசெம்பிளிக்குள்ள வந்து பதிவு செய்யப்படுறதுங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு வார்த்தை நீக்கப்படுறது வந்து தனக்கான உரிமை மறுக்கப்படுறதுங்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அசெம்பிளியில ரெக்கார்ட் ஆகிறதுங்கிறது நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கவருக்கு வெளியில வந்து பேசலாங்கிறதா வேற. அசெம்பிளியில பேசியிருக்கணுமா வேண்டாமா, அதுக்கு அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்ற நீங்க கேள்விகளை முன்வைக்கிறீங்க, அது வேறு. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்ப ஏன் உள்ள போக மறுக்கிறார் தெரியுங்களா? அது திரு செம்மலை உணர்வார் நினைக்கிறேன், புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிமுக 40க்கு 40 தோல்வி அடைந்த பிறகு அங்கு திமுக கட்சிக்காரங்க இது பேசும்போது இடையிடையே இந்த பதிலை சொல்லுவாங்க, இது கேள்வி கேட்பாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், விடுதலை சிறுத்தை கேட்கும், எல்லாமே உங்களை வந்து எதை நோக்கி சொல்லுவாங்கன்னா இந்த தோல்வி பற்றி சொல்லுவாங்க. இத்தனை 3 ஆண்டு காலில் திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து பொங்கி எழுவார்கள் என்று நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மக்கள் பொங்கி எழல. நீங்கள் எத்தனை இடத்துல தோற்று போயிருக்கீங்க, எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க, எத்தனை இடத்துல 4ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்கு, இதெல்லாம் வரும். இதை தவிர்ப்பதற்காக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எது? கலாச்சார சாவு. அந்த மக்கள் நலன் பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? அதிமுக ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது, அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணி ஏதாவது உடைந்து விடாதான்னு வேற இத்தனை கேள்வி கேட்குறாரு. 250 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிங்களாங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாருல. சரி,